ஆளுநர் முதல் விஜய் வரை எங்கே பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஆளுநர் சட்டசபை நேற்று நடந்தப்ப அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம அரசாங்கம் சட்டசபையில் எப்பயுமே ஒரு தீர்மானம் பண்ணி அதை ஆளுநர் வாய்ச்சி சொல்லுவாங்க. அதை பார்த்தனுமே அவருக்கே சாக்காயிருச்சு. என்ன சாக்காயிருச்சுன்னு பார்த்தா, 12 லட்சம் கோடி முதலீட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குதான், வெளிநாட்டு மூலிமா. அப்படி ஒன்று நடந்த மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா அப்படி நடந்திருந்தால் எங்கேயோ இன்னும் கொஞ்சம் முன்னேறிக்கலாமே. அதுவும் கிடையாது. ப்ளஸ் என்ன அடுத்து இந்த போதைப் பொருட்கள் எங்கேயாச்சும் அழிஞ்சிருச்சா? எல்லா இடத்துலையும் போதைப் பொருட்கள் இருக்க தான் செய்யுது. அதுவும் இந்த கஞ்சா குடிக்க பண்ணுறாங்க. கஞ்சாவை போட்டுக்கிட்டு போகிற வரவெல்லாம் எவனாச்சும் வம்பளுக்கு அவனை வம்பளுத்து நடுவோட்டில் வெட்டுறாங்க. முந்தா நேற்று நடந்திருக்குது. ஒரு டெலிவரி பாய் சென்னையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. இதே மாதிரி திருத்தின விஷயம் நடந்துச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இந்த கஞ்சா குடிக்கலாம் நடந்திருக்குது. போதைப் பொருள் கம்மியாச்சா? அதுவும் கம்மியாகலை. சரி, ஓகே. இப்போ கோயில்கள் எடுத்துக்கலாம். கோயில்களில் அலங்காவில் தேர்ந்தெடுக்கிறது இங்கே மாநில அரசு தேர்ந்தெடுக்குது. எல்லா இடத்துலையுமே இப்போ காசு கொடுக்காம போய் பார்க்க முடியுதா? திருச்செந்தூரில் 2000 5000 வரை வாங்குறாங்க. இது நானே அனுபவிச்சுக்கிறேன், என் ஃபேமிலி அனுபவிச்சுக்கிறாங்க. என் நண்பர்கள் முதற்கொண்டு புலம்புவாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கே ஐயா கையில் காசு இருந்தால் தான் போக முடியும் போல. ஏன்னா அப்படி இல்லைன்னா அதுக்கு லைன் கட்டி வச்சுருக்காங்க. அங்கேருந்து திட்டத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரையும் போது காலையில் சாமி கும்பிட போனால் மதியானம் முடிஞ்சு ஈவினிங்கா இதான் நைட்டு வர மாதிரி சூழ்நிலை வந்திருக்குது நிறையா பேத்துக்கு. சரிங்களா? அங்கே ஒரு சிறப்பான ஏற்பாடும் பண்ணி தர முடியல. அரங்காவலுக்கு சரியாக நியமிக்கப்படல. எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஜரி எல்லா இடத்துலையும் ஃபோர்ஜரி தான் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ விஜய் அவர் என்ன பண்ணார்? ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆகலை. சென்சார் தரப்பு கொடுக்கறதுக்காக எங்கள் ஃபஸ்ட்டு நீதிபதி என்ன சொன்னார்? சரி, படத்தை ரிலீஸ் பண்ணலாம், எல்லாமே கரெக்டாக இருக்குது, கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சு அடுத்த கோர்ட்டுக்கு போனால் அந்த நீதிபதி வேணாங்கிறாரு. இப்படியே ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவு தெரியல. படம் ஆக மொத்தத்தில் ரிலீஸே ஆகாமல் கூட விட்டுருவாங்க போல். ரிலீஸ் ஆகாமல் பரவாயில்ல, இருந்தால் கூட பரவாயில்ல. சரிங்களா? தேர்தல் முடிஞ்சு கூட பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கரெக்டான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. என்ன பரவிட்டு இருக்குன்னா, அந்த தேமுதிக பிரேமலதா அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க, என்டிக்கு கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு பரவிட்டு இருக்கு. அது ஒரு பொய்யான தகவலுங்க. இன்னும் அவங்க முடிவு பண்ணலை. அந்நியர் அவங்க முடிவு பண்ணாதான் அது அவங்க வெளியிட்டு சொன்னாதான் அது நிர்ணயமாகும். அது வரைக்கும் யாரும் அதை நம்பாதீங்க. சரிங்களா? அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் இந்த டெல்லி விஷயம். டெல்லியில் நம்ம விஜய் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த விஷயம் முடிய மாட்டுது. எல்லாரும் கண்கூட பார்த்தது தான். 40 பேர் இறந்ததுக்கு அவர் காரணமா? அவர் காரணம் இல்லை. ஆனால் அவரை போட்டு அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. வர ஜனவரி 25ஆம் தேதி திரும்ப அரசியலை பற்றி பேசுகிறதுக்காக திரும்ப வராரு. அது என்ன எதுங்கிறது கேட்கலாம். கொஞ்சம் தமிழ்நாட்டில் இப்படி பல பிரச்சனைகளும் போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே அரசியல் நடக்குதா, மக்களுக்கு நல்லது நடக்குதா, எதுவுமே தெரியல. எல்லாமே இந்த எலெக்ஷன் இப்போ நெருங்க போகிற நேரத்தில் தான் தெரியுமா? ஏன் இன்னும் ஒரு 4 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது. அப்போ தான் எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியுமா? ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு 4.5 வருஷம் இருந்துச்சு, யாருமே கண்ணுக்கு தெரியலையா? கொஞ்சம் புரிஞ்சு மக்கள் தெளிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.